வெல்கம் டு NKL IAS Academy. நாம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம JDO and MAWS ஓகேவா. அது என்ன பண்றோம், நம்ம கிளாஸஸ் போயிட்டு இருக்கு, டெஸ்ட் போயிட்டு இருக்கு ஓகேவா. ஸோ நம்ம டெஸ்ட் எப்படி இருக்கும் அதுக்காக இந்த வீடியோ ஓகேவா. நிறைய பேர் சாம்பிள் டெஸ்ட் கேட்டிருந்தீங்க, டெஸ்ட் எப்படி செய்யறீங்க, டெஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக சாம்பிளுக்காக இந்த வீடியோ நம்ம எடுக்க போறோம் ஓகேவா. டெஸ்ட் எப்படின்னு சொல்லி டெஸ்ட் கொஸ்டின் நம்ம காட்டுறோம். அது டெஸ்ட் போயிட்டு இருக்கு. அது எப்படி எப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 3 டெஸ்ட் ஓகேவா. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 3 டெஸ்ட். ஸோ 10 யூனிட்டுக்கு 30 டெஸ்ட், அதெல்லாம் ஃபுல் டெஸ்ட் தான் இருக்கு. மொத்தம் 50 டெஸ்ட் இருக்கு. இப்போ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 3 டெஸ்ட்னா ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் 3, ரெண்டாவது யூனிட்டுக்கு 3, அடுத்த யூனிட்டுக்கு 3. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4th யூனிட்டுக்கு 3 டெஸ்ட் வச்சிருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் தான் அது ஓகேவா. ஸோ கொஸ்டின்ஸ் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா. நம்ம இன்ஸ்டியூட்ல பாத்தீங்க அப்படின்னா முனிசிபல் அட்மிஷன் வாட்டர் சப்ளை ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன பண்றோம், MAWS கிளாஸஸ் போயிட்டு இருக்கு ஓகேவா. ஸோ ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 5000 தான் உங்களுக்கு ஆன்லைன்ல ஓகேவா. 5000 ரெக்கார்டு கிளாஸ் பிளஸ் டெஸ்ட் கொடுத்துருவோம். மெட்டீரியல் வேணும்னா தனியாக என்ன பண்ணுவோம், புதுசாக போய் என்ன பண்ணீங்க மெட்டீரியல் வாங்கிக்கலாம். மெட்டீரியல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே அவைலபிலிட்டி இருக்கு ஓகே. மெட்டீரியல் வேணும் அப்படின்னா தமிழ்லையும் இருக்கு, இங்கிலீஷ்லையும் இருக்கு. நீங்கள் மெட்டீரியல் நீங்கள் வாங்கிக்கலாம். டிப்ளமோ மட்டும் இல்லை, நமக்கு ஏஐக்கு நமக்கு கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ கிளாஸஸ் சேரணும்னா 7708197281 இந்த நம்பர் கால் பண்ணி என்ன பண்ணலாம், கிளாஸஸ் நீங்கள் சேர்ந்துக்கலாம். வாங்க டெஸ்ட் பார்ப்போம் ஓகேவா. நம்ம டெஸ்ட் மட்டுமே போயிட்டு, டெஸ்ட் மட்டும் வேணா பண்ணி வாங்கிக்கலாம். டெஸ்ட் 1500 ஓகேவா. 50 டெஸ்ட். டிப்ளமோ தனியாக போயிட்டு இருக்கு, BE தனியாக போயிட்டு இருக்கு. நீங்க டிப்ளமோ JDO படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்காக டெஸ்ட் தான் இது. டெஸ்ட்டை பாருங்க எப்போ இருக்கு மட்டும் நீங்க பாருங்க ஓகேவா. கொஸ்டின் ஸ்டாண்டர்டா இருக்கும். ஃபுல்லா டிப்ளமோ லெவல் தான். இது டெஸ்ட் 10 ஓகேவா. டெஸ்ட் 10 அதாவது யூனிட் 4ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட், TEல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 10. பாத்தீங்கன்னா the government of India appointed the road development committee popularly known as, அதாவது என்னன்னா இது ஹைவேல வர்ற ஃபர்ஸ்ட் இது என்னன்னா ரோட் டெவலப்மெண்ட் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த கமிட்டியோட நேம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அது பேர் வந்து ஜேகார் கமிட்டி. அது பேர் என்னது, ஜேகார் கமிட்டி. ஜேகார் கமிட்டி டேஷ் இந்த மேஜர் லேண்ட்மார்க் ஹிஸ்டரி. ஜேகார் கமிட்டி எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. 1927. இது முக்கியமானது. இந்தியன் ரோடு காங்கிரஸ் IRC இருக்குல்ல, கோடு புக்ல IRC, அது எப்போ வந்துச்சு அப்படின்னா ஏப்ரல் 1934. ஏப்ரல் உங்களுக்கு தெரியாது, ஏப்ரல் 1934. நாக்பூர் பிளான் எப்போ வந்துச்சு அப்படின்னா அந்த இயர் கேட்பா, 20 இயர்ஸ் பிளான் ஓகேவா. 1943ல இருந்து என்னன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாக்பூர் பிளான் வந்து பிளான் பண்ணுவாங்க 1943 to 1963. 20 இயர்ஸ் பிளானு ஓகேவா. 20 இயர் பிளானு. ஆனா என்ன பண்ணுவாங்க 1961லயே முடிச்சிருவாங்க. 2 இயர்ஸ் பிஃபோர் என்ன ஆகும், இந்த பிளானை முடிச்சிருவாங்க ஓகேவா. அதுக்கு அடுத்து இது பேர் வந்து அடுத்த பிளான் வந்து 61 81 வந்து செகண்ட் பிளான் வந்து பாம்பே பிளான் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நாக்பூர், ரெண்டாவது பாம்பே பிளான். மூணாவது பிளான் இருக்கு 20 இயர் பிளான், அது வந்து லக்னோ பிளான் ஓகேவா. ஸோ நாக்பூர் பிளான், பாம்பே பிளான், லக்னோ பிளான் ஓகேவா. ஸோ இந்த பாம்பே பிளான் ஸ்கார்பியோ ஃப்ரம் 61 to 81. லக்னோ பிளான் வந்து 81 வந்து 2001 ஓகே. If they are provided with a hard pavement course, such road is called வந்து அது வந்து paved road ஓகேவா. ஹார்ட் இருந்துச்சுன்னா அது வந்து paved road. அது ஹார்ட் கோர்ஸ் தரல ஓகேவா. என்னன்னா ரோட் which are not provided with a hard course at least WM layer இருந்துச்சுன்னா அது வந்து unpaved course நம்ம சொல்றோம் ஓகேவா. சரி, dash will transfer the wheel load stress layer by layer, grain to grain. Grain to grain transfer ஆச்சு அப்படின்னா அது வந்து flexible pavement ஓகேவா. Dash as a sufficient fluctuation transfer wheel load stress wide area below rigid pavement ஓகேவா. grain to grain னா உங்களுக்கு flexible pavement, இல்லனா அது வந்து rigid pavement ஓகேவா. அதே மாதிரி deformation subgrade in the transfer to the upper layer ஓகே. subgrade ல இருந்து upper subgrade க்கு வர்றது என்னன்னா flexible pavement. இது ஸ்லாப் ஆக்ஷன் நடந்துச்சுன்னா டிசைன் த பேஸ் ஆஃப் ஃபிளக்சுவேஷன் அந்த ஸ்லாப் ஆக்ஷன் நடந்துச்சுன்னா அது வந்து ரிஜிட் பேமெண்ட். ரிஜிட் பேமெண்ட்னா சிமெண்ட் ரோடு, ஃபிளெக்சிபிள்னா தார் ரோடு, அவ்வளவுதான் வித்தியாசம். சரி, ஃபிளெக்சிபிள் பேமெண்ட் ரோட் கேன் பி யூஸ்டு ஃபார் டிராஃபிக் வித்தின். இப்போ ரோடு போட்டாச்சுன்னா எவ்வளவு நேரம் கழிச்சு நம்ம ரோட யூஸ் பண்ணலாம். ஃபிளெக்சிபிள் பேமெண்ட் தார் ரோடுனா 24 hours ஓகேவா. இது ரோட் கேனாட் யூஸ்ட் அன்டில் டேஷ் டேஸ் ஆஃப் கியூரிங். கியூரிங் பண்றாங்க அப்படின்னா 14 days. அதே மாதிரி ஆயில் அண்ட் கிரீஸால டேமேஜ் ஆகாத ரோடுன்னு கேட்டாங்கன்னா அது வந்து ரிஜிட் பேமெண்ட் ஓகேவா. Okay, this is a natural proper soil okay, formed with a strong stable carry the road traffic and weight of the road construction.
என்னன்னா ரோட் டிராபிக்கையும் வெயிட்டையும் தாங்குறது வந்து என்ன சப்சாயில், அது பேர் எனக்கு கீழே போறது சப்சாயில் நம்ம சொல்லுவோம். ஸோ தெரிஞ்சுக்கிட்ட என்ன அப்படின்னா உங்களுக்கு ரோடோட அந்த இது தெரியணும் சார். இப்போ சப்கிரேடு பேஸ் தெரியணும் ஃபர்ஸ்ட். ஸோ ரோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேல இருக்கிறது வந்து சர்ஃபேஸ், ஓகேவா, மேல வந்து சர்ஃபேஸ், கீழே பேஸ், அது கீழே சப் பேஸ், இங்க சப்கிரேட். சப்கிரேட் என்ன சார் இருக்கும், C5 சாயில் இருக்கும். இங்க வந்து கிரானுலர் சப்பேஸ், கிரானுலர் சப்பேஸ், ஓகேவா. அதனால பேஸ் சர்ஃபேஸ் தார் போடும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிளாஸ் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிய சொல்லுவோம், ஓகேவா. இது ஒன்லி ஃபார் டெஸ்ட் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க கிளாஸ் வந்தீங்க அப்படின்னா டீட்டெயிலாக ஃபுல்லாக நடத்திருப்போம், ஈஸியாக உங்களுக்கு பார்த்தாவே புரியும், ஓகேவா. இப்போ டான்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் சப்போர்ட் டு தி ரோட் சர்ஃபேஸ் அண்ட் சர்ஃபேஸ் பவுண்டரிஸ் வந்து சப்கிரேட், ஓகேவா. என்ன ஃபங்க்ஷன் வந்து சப்போர்ட் பண்ணுது ரோட் சர்ஃபேஸ்க்கு அப்படின்னா கீழே இருக்கிற சப்கிரேட் தான் அது சப்போர்ட் பண்ணுது, ஓகேவா. எந்த க்ளோஸ் வந்து கிரானுலர் மெட்டீரியல், ஓகேவா. பேஸ்ல என்ன பண்றோம், கிரானைட் ஸ்டோன் நேச்சுரல் ஸ்டோன் எங்க போடுறோம் அப்படின்னா நம்ம பேஸ் கோர்ஸ்ல போடுறோம், ஓகே. இது முக்கியமானது உங்களுக்கு கேட்டேன். டான்ஸ் இஸ் த ஏரியா லேண்ட் அக்வயர்ட் அண்ட் along the alignment of construction and development of highway. டோட்டலா அந்த லேண்ட் எடுத்துக்கிறோம்ல ரோடு போடுறதுக்கு, அது டோட்டல் என்ன ரைட் ஆஃப் வே நம்ம சொல்லுவோம். அது லென்த் எவ்வளவு நம்ம டோட்டல் லென்த் ரைட் ஆஃப் வேன்னு சொல்லுவோம். இது ஒன்பாடு லேண்ட் வித் ஆஃப் பிளைன் அண்ட் ரோலிங் டெரைன் ஓப்பன் ஏரியாஸ் இருந்துச்சு அப்படின்னா நார்மலா நேஷனல் ஹைவே ஸ்டேட்டுக்கு எவ்வளவு லென்த் போடுவோம் அப்படின்னா 45 மீட்டர், ஓகேவா. இதே லேண்ட் வித் மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோட், நேஷனல் ஹைவே ஸ்டேட் ஹைவேக்கு 45 மீட்டர், மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடுக்கு 25 மீட்டர், அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோடுக்கு 15 மீட்டர், ஓகேவா. வில்லேஜ் ரோடுக்கு 12 மீட்டர். இது வந்து क्वेश्चन கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸ்டாண்டர்ட் ஐஆர்சி இருக்க வேல்யூஸ், ஓகேவா. I width of carriage way of single lane road கேட்பாங்க 3.75 மீட்டர். 2 lane road, 2 lane road பொறுத்த வரைக்கும் முக்கியமானது 7.5 இருக்கு, 7 இருக்கு. நல்லா பாருங்க, வித் கர்வ், வித் ரைஸ்ட் கர்வ் ஆஃப் ரோட்னா 7.5, வித்தவுட் ரைஸ் ஆஃப் த கர்வ்னா 7 மீட்டர், ஓகேவா. ஸோ வித் இருக்கு, வித்தவுட் இருக்கு. அதே மாதிரி இன்டர்மீடியேட் கேரேஜ் வே கேட்டாங்கன்னா 5.5, இன்டர்மீடியேட் எவ்வளவு 5.5. இதே மல்டிலேன் ரோடு, இதே இன்டர்மீடியேட் ஆஃப் த மல்டிலேன் ரோடுனா 3.5. ஸோ எல்லாம் முக்கியமான ஒன்பது தான். ஸோ ரைஸ்ட் வித் கர்வ் இருந்துச்சுன்னா 7.5, வித்தவுட்னா 7, இன்டர்மீடியேட்னா 5.5, மல்டிமீடியேட்னா 3.5. அது முக்கியமான ஒன்பது. இது கேட்பாங்க. த மினிமம் ஷோல்டர் வித் 2.5 மீட்டர், மினிமம் ஷோல்டர் வித் என்னது 2.5 மீட்டர், ஓகேவா. ஷோல்டர் தெரியும்ல, ரோடிங் இருக்கு அப்படின்னா சைடில் என்ன இருக்கும், சைடில் மண்ணா போட்டிருப்பாங்கல்ல, இதான் அப்படியே ஷோல்டர், ஓகேவா. ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இப்படிதான் கொஸ்டின்ஸ் இருக்கும் கண்டிப்பா. இது வந்து கொஸ்டின் வரும். ஏன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கொஸ்டின் தான். இதுல 3 கொஸ்டின் இருக்கு. உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தீங்கன்னா 3 விதமான கொஸ்டின் இருக்கு. டெஸ்ட் 10, 11, 12 மூணுமே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். ஸோ எல்லாமே ஃபுல்லா கவர் ஆயிடும். ஓகே, இதெல்லாம் ஃபுல் டெஸ்ட் இருக்கு. ஸோ டெஸ்ட் பிடிச்சிருக்கு, கண்டென்ட் கொஸ்டின் நல்லா சார் அப்படின்னா நீங்க கண்டிப்பா நீங்க என்ன பண்ணலாம், டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம டெஸ்ட் பேட்ச் எவ்வளவு அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் ஃபீஸ் ரொம்ப கம்மி தான், 1500, ஓகேவா. ஸோ கிளாஸ் சேர்ந்தீங்க அப்படின்னா 5000 எல்லாமே வந்துடும். ஸோ 5000 நீங்க பே பண்றதா பெஸ்ட். 5000 என்ன பண்ணலாம், ரெக்கார்ட கிளாஸ் வந்துடும், டெஸ்ட் உங்களுக்கு வந்துடும். மெட்டீரியல் வேணும் சார் அப்படின்னா மெட்டீரியல் தனியாக நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். தமிழ் மெட்டீரியல் இருக்கு, இங்கிலீஷ் மெட்டீரியல் இருக்கு. ஜஸ்ட் 2000 பே பண்ணீங்க அப்படின்னா நீங்க மெட்டீரியல் வாங்கிக்கலாம். 1000 பேஜ் இருக்கும். புக்கு தரமா இருக்கும். ஓகே, புக் எப்படின்னா தரமா இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலையும் நமக்கு அவைலபிலிட்டி இருக்கு. 2 பார்ட்டா புக் கொடுப்போம். புக் வந்து குவாலிட்டியா இருக்கும். குடுக்காசு ஒருத்தாரும் கண்டிப்பா அவங்களால படிச்சு கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த எம்ஏபிஎஸ்ல டிப்ளமோ கிளியர் பண்ணாலும் சரி, ஏஐ கிளியர் பண்ணாலும் சரி, நம்மகிட்ட புக்ஸ் அவைலபிலிட்டா இருக்கு, கிளாஸும் இருக்கு, நம்மகிட்ட டெஸ்ட்டும் இருக்கு. ஸோ டெஸ்ட் இந்த மாதிரி தான். டிப்ளமோல கண்டிப்பா டெஸ்ட்லாம் வந்து புக்ல தரமா எடுத்திருக்கோம். இதுல தான் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும், ஓகேவா. ஸோ கிளாஸஸ் சேரணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, நம்பர் கால் பண்ணி என்ன பண்ணலாம், கிளாஸஸ் சேர்ந்துக்கலாம். நான் திரும்ப நம்பர் சொல்றேன், இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கால் பண்ணிட்டு கேட்டோம், ஓகேவா. 7708197281, ஓகேவா. இணைந்த கைகள் ஐஏஎஸ் அகாடமி.
கால் பண்ணி என்ன பண்ணுவீங்க டீடைல்ஸ் ஃபுல்லாக கேட்டுக்கலாம். நம்மகிட்ட சிவில் கிளாஸ் போயிட்டு இருக்கு, மெக்கானிக்கல் கிளாஸ் போயிட்டு இருக்கு, ட்ரிபிள் இ கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ ஈஸிக்கு நம்மகிட்ட கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி நீங்க என்ன பண்ணலாம், இப்போ எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளாஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.